அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷன் பணிவான வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. என்னோட ஒரிஜினல் டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஃப்ரீயாக டிமேட் அக்கௌண்ட் வேணும்னா அதோட லிங்க்குமே பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி எல்லா ஸ்கிரிப்ட்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஒரு ட்ரிபிள் டாப் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸில் மட்டும் இருக்காது. மற்றபடி பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, நிஃப்டி மிட் கேப், பேங்க் எக்ஸ் இது எல்லாத்துலேயுமே இந்த ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் ஆனது இன்னைக்கு. ஒர்க் ஆனதுலேருந்து கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷரில் தான் க்ளோஸ் நடந்திருக்கு. இன்னும் நல்ல ஒரு ப்ரெஷர் எதிர்பார்த்தேன். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் மாதிரி கொடுத்துருச்சு. சொல்லுவாங்கள்ல, ஆப்ரேஷன் சக்ஸஸ் பட் பேஷண்ட் டெத் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான். எதிர்பார்க்குற டைமில் அது நடக்காது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலலாம் நான் நினச்சிட்டு இருந்தேன் இதை பொசிஷன் எடுக்கலாம் அப்படின்னு. நான் இங்கே பக்கத்தில் வர என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இதை பிரேக் அவுட் பண்ணிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சேன். ஆனால் இந்த இடம் பிரேக் அவுட் பண்ணாமல் மறுபடியுமே சப்போர்ட் எடுக்க வந்திருக்கு. இதே மாதிரி தான் நடந்திருக்கு. இந்த தடவை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பொசிஷன் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் பிரேக் அவுட் ஆகுமா இல்லை கீழே வருமாங்கிறது டவுட் தான், பார்க்கலாம். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடந்ததை வச்சு பார்த்தா சைட்வேஸ்ல மார்க்கெட் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காச்சும் மார்க்கெட் கண்டிப்பாக வந்துதான் ஆகணும். அதாவது இந்த இதுக்கும் இந்த கேண்டலுக்கும் இந்த கேண்டலுக்கு இருக்கிற கேப்பு. பார்க்கலாம் என்ன மாதிரி நடக்குதுன்னு. இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் எப்படி க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், இல்லை ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ், மிட் கேப், பேங்க் எக்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவல் க்ளோசிங் தான் நடந்திருக்கு. அதாவது பையர்ஸும் சரியா இல்லை, கேஷ் ஃப்ளோவும் சரியா இல்லை, செல்லர்ஸும் சரியா இல்லை. இப்போ எதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி தெரியல. எல்லாமே கொஞ்சம் ஈக்குவலாக தான் இருக்கு. நிஃப்டி 50ல மட்டும் பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனை செல் பண்ணி புட் ஆப்ஷனை பை பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் இறங்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் நிஃப்டி 50ல தெரியுது. மற்ற ஸ்கிரிப்ட்ல அவ்வளோ கேஷ் ஃப்ளோ நடக்கலை இன்னைக்கு. நெக்ஸ்ட் என்எஸ்சியில் மொத்தம் 2880 ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆயிருக்கு. இதில் அட்வான்ஸ் பாசிட்டிவ் சைடு பார்த்தீங்கன்னா 1635, டிக்ளைன்ஸ் 1165, அன்சேஞ்சு 80. 52 வீக் ஹைல 76 ஸ்டாக்ஸும் 52 வீக் லோல 37 ஸ்டாக்ஸும் ட்ரேட் ஆயிருக்கு. நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன் அப்பர் சர்க்கியூட்ல 127. நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன் லோயர் சர்க்கியூட்ல 50 ஸ்டாக்ஸ் மட்டும்தான் க்ளோஸ் ஆயிருக்கு. இது கம்பேர் பண்றப்ப ஈக்குவல் தான். அதாவது 1635, 1165 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அப்போ கூட டிக்ளைன் ஒரு நெகட்டிவ் சைடை விட ஒரு பாசிட்டிவ் சைடு கொஞ்சம் அதிகமாக இருக்க தவிர ரொம்ப அதிகமாக இல்லை. இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே கொஞ்சம் சைட்வேஸ்ல தான் போனது. ஒரு சில ஸ்டாக்ஸ் மட்டும் நல்லா பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே வந்தது. மற்றபடி பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைட்வேஸ்ல தான் இருந்தது. பேங்க் நிஃப்டி என்ன நடக்கும்? பேங்க் நிஃப்டி மட்டும் கிடையாது. எல்லா ஸ்கிரிப்டுமே பார்த்தீங்கன்னா இது இன்னும் ரெசிஸ்டன்ஸாக தான் இருக்கு. லோவை பிரேக் பண்ணாலும் ஒரு கேப் டவுன் விழுந்தாலும் இதை கீழே வந்துடும். இல்லைன்னா ஹையாக பிரேக் பண்ணால் இது மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு குரூசியல் ரெசிஸ்டன்ஸ்ல தான் நிற்குது. பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், உங்களுக்கு அடுத்தது ஃபின் நிஃப்டி. ஃபின் நிஃப்டி எல்லாம் இன்னைக்கெல்லாம் பெரிய ஃபால் ஆகும்னு நினைச்சேன் நிஜமாலுமே. ஏன்னா இன்னைக்கு ஓப்பன் அண்ட் ஹை சேமா இருந்தது. ஃபின் நிஃப்டில எல்லாம் 24,229.95 ஃபின் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, அப்புறம் பார்த்தீங்கன்னா மிட் கேப் நிஃப்டி. மிட் கேப் நிஃப்டி கூட கொஞ்சம் பரவாயில்ல. பேங்க் எக்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் அண்ட் ஹை கொஞ்சம் சேமா இருந்து இறங்க ஆரம்பிச்சது. இந்த மாதிரி ஓப்பன் அண்ட் ஹை சேமா இருந்ததா ஒரு செல்லிங் மார்க்கெட் ஒன் சைட் செல்லிங் மார்க்கெட் அப்படின்னு நினைச்சேன். நல்லா தான் செல் கொடுத்துட்டு இருந்துச்சு. ஒரு 12 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரே இடத்துல நின்றுடுச்சு, மார்க்கெட் ஃப்ரீஸ் ஆன மாதிரி. எல்லாத்துலேயுமே ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு நாளைக்கு. கிட்டத்தட்ட ஹையா லோவை பிரேக் பண்ணா கண்டினியூஸா பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இறங்கிறதுக்கான சான்சஸ் இந்த 4 ஸ்கிரிப்ட்லையுமே இருக்கு. எதுனா பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி, பேங்க் எக்ஸ். ஆனால் நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அந்தரத்துல தான் நிற்குது. இந்த ஹை அண்ட் லோவை பிரேக் பண்ணணும். அதாவது இந்த ஹை இல்லைன்னா இந்த லோ, அதாவது நேற்று கேண்டலோட ஹையர் லோவை பிரேக் பண்றது வச்சு தான் அடுத்தடுத்து மார்க்கெட் நாம நிஃப்டி 50லையும் சென்செக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் என்ன மாதிரி நடக்குதுன்னு. நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி லெவல்ஸ். பேங்க் நிஃப்டி நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா 52,495, பிவோட் பாயிண்ட் 52,250, சப்போர்ட் 51,940. இன்னைக்கு ஹை 52,555, லோ 51,999, ஓப்பன் ஆன இடம் பார்த்தீங்கன்னா 52,554,
க்ளோஸ் ஆன இடம் வந்து 52,191, கிட்டத்தட்ட ஓப்பன் ஆன இடத்துல வந்து கொஞ்சம் கீழே வந்து தான் க்ளோஸ் வந்து வச்சிருக்கு. ஸோ பையிங் ப்ரெஷரா செல்லிங் ப்ரெஷரான்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு ப்ரெஷரும் கிடையாது. அந்த ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிட்டு கொஞ்சம் கீழே இறங்க ட்ரை பண்ணியிருக்கு. ஸோ நாளைக்கு நடக்கிற மார்க்கெட்டில் தான் ஸோ கண்டினியூ ஆக போதா செல்லிங் அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி ஒரு கேப் டவுன்ல ஓப்பன் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ தாராளமாக நம்ம வந்து செல் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். எதனாலனா ஆல்ரெடி ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிட்டு கீழே வருது, ஓப்பன் அண்ட் ஹையும் சேமா இருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்ப க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனாலோ இல்லை இந்த லோவை பிரேக் பண்ணாலோ இல்லைன்னா ஒரு கேப் டவுன் விழுந்தாலோ ஸோ கண்டினியூஸாக மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகக்கூடிய சான்சஸ் வந்து நாளைக்கு வந்து இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி ஸோ இன்னைக்கு லோ வந்து 51,999, ஸோ க்ளோஸ் வந்து 52,191. ஸோ 52,191 கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆனாலே ஸோ வந்து மார்க்கெட் வந்து செல்லிங் வந்து பாசிபிள். சப்போஸ் க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனோம்னா பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்டில் தான் ஓப்பன் ஆகும். க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் மட்டும் இந்த பிவோட்டோ இந்த ரெசிஸ்டன்ஸோ வந்து இறங்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்ப ஸோ தாராளமாக இந்த இடத்துல வந்து நம்ம வந்து பை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஃபோக்கஸ் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் இந்த பிவோட், செகண்ட் டார்கெட் இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ மூணாவது கண்டிஷன் படி பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்ல ஓப்பன் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆகிடும். அதனால இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு இறங்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு, இல்லைன்னா ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த இடத்துல வரப்ப 215 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் மட்டும் நம்ம புட் ஆப்ஷன் சைடு பை பண்ணலாமே தவிர ஸோ மற்றபடி வந்து ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான 3 கண்டிஷன்ஸ். ஒன்று க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனாலோ இல்லை ஓப்பன் ஆகிட்டு லோவை பிரேக் பண்ணாலோ கேப் டவுன் விழுந்தாலோ செல்லிங் வந்து பாசிபிள். அது கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா இந்த கேப் ஃபில் பண்ணிடும் 51,200, கிட்டத்தட்ட இன்னொரு 700 to 800 பாயிண்ட்ஸ் வரைக்கும் டவுன் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ ரெண்டாவது கண்டிஷன் படி பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்ல ஓப்பன் ஆனால் க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் இந்த பிவோட், செகண்ட் டார்கெட் இந்த ரெசிஸ்டன்ஸ். ஸோ மூணாவது கண்டிஷன் படி பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்ல ஓப்பன் ஆனால் இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் செல்லிங் வந்து பாசிபிள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான பேங்க் நிஃப்டி கண்டிஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது JSW ஸ்டீல். ஸோ JSW ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் தான் ஃபார்ம் ஆனது, ஆனால் அது ஒர்க் ஆகலை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் இந்த மாதிரி கிரியேட் ஆயிருக்கு. ஸோ ஹையாக பிரேக் பண்ணணும், இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணணும். 970 இடத்துல தான் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து இருக்கு. ஸோ நாளைக்கு இந்த ட்ரெண்ட் லைன் 970 பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா ஒரு 30 பாயிண்ட்ஸ் பக்கம் மேலே வரத்துக்கு சான்சஸ் இருக்கு. அப்படி இல்லாமல் இதே ட்ரெண்ட் லைன் பக்கத்துல தான் இருக்கு, கீழே டவுன் சைடும் இந்த இடத்துல பிரேக் பண்ணா ஸோ 911 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. இதை நம்ம ஸ்விங் ட்ரேடிங்காக கூட நம்ம வந்து பேப்பர் ட்ரேடிங் வந்து பண்ணலாம் தாராளமா. ஸ்விங் ட்ரேடிங் டார்கெட் தான் நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு டார்கெட் சின்னதாக வேணும்னா 990, 1000 வரைக்கும் வச்சு நீங்க பேப்பர் ட்ரேடிங் பண்ணிக்கலாம். ஸோ JSW. ஸோ நெக்ஸ்ட் வந்து மேரிகோ. ஸோ மேரிகோ லிமிட்டடை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டா பைக் வந்து ஒரு டர்ன் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். இதை பார்த்தீங்கன்னா ஒரு கப்பன் சாசர் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க இதை. ஸோ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா கப்பன் சாசர் பேட்டர்ன். ஸோ கண்டிப்பாக 640 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த இடம் 642 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு ஹையா பிரேக் பண்ணா. ஸோ இதையுமே பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா ஸோ நல்ல ஒரு ஹை எடுத்துட்டு 720க்கு வந்துடும். ஸோ மேரிகோங்கிறது ஒரு கப்பன் சாசர் பேட்டர்னு. ஸோ கண்டிப்பாக அதையும் பிரேக் பண்ணால் 720 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. நாளைக்கு கொஞ்சம் பை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் இதில். ஸோ மூணாவது முத்தூட் ஃபினான்ஸ். ஸோ முத்தூட் ஃபினான்ஸ் கொஞ்சம் பை தான், ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆனது இந்த இடத்துல. ஸோ கண்டினியூஸாக பை ஆகிட்டே இருக்கு. ஸோ இன்னுமே இந்த இடம் தான் ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் 2010. ஸோ இன்னும் கூட ஒரு 50 பாயிண்ட்ஸ் மேலே வரதுக்கான சான்சஸ் வந்து முத்தூட் ஃபினான்ஸ்ல வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நாம போர்ட்ஃபோலியோல வச்சு ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய 3 ஸ்டாக்ஸ். ஸோ நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்கு. கொஞ்சம் வந்து குளோபல் மார்க்கெட் நிஃப்டி 50யும் எல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் வந்து கொஞ்சம் டவுன் வந்தது அப்படின்னா நாளைக்கு ஒரு கேப் டவுன் எடுத்து கண்டினியூஸாக கொஞ்சம் கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.